ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யுவர் ஆரி விங்ஸ்வெல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் கிராண்டான ஒரு சூப்பர் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு எப்படி ட்ரேசிங் பண்ணான்னு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சூப்பர் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன்ச் டேப் வந்து எடுத்துட்டேன். ஸோ அவங்களோட கையோட சுற்றளவு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. ஸோ 10 இன்ச்சுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அகலம், அதாவது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 9.5. ஸோ அதனால் இங்கே ஒரு பாயிண்ட்டு, மேலே வந்து ஒரு 9.5க்கு வந்து ஒரு கோடு போட்டுட்டேன். இதோட சைடு இருக்கு இல்லையா, ஸோ இதோட சைடோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. அதனால் 7 இன்ச்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறையா பேருக்கு எப்படி இந்த மாதிரி ஸ்லீவ் பார்ட் வந்து வரையணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் அழகாக வந்து சைட் பார்ட்டோடு வரைஞ்சி இதில் ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ ஒன் சைடு மட்டும், அதாவது இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து ஒன் சைடு மட்டும் இப்போ பெண்ட் பண்ணி போடணும், சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து நான் பெண்ட் பண்ணி போடுறேன், ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நார்மலாக எப்பயும் போட மாதிரி போட்டுருங்க. ஸோ இந்த சைடு மட்டும் ஒன் சைடு வந்து பெண்டிங் பண்ணி போடணும். ஸோ ஒன் சைடு மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சைடு நார்மலாக போட்டிருக்கேன், ஒரு சைடு வந்து பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காண்டினா இந்த அக்கூல் சைடுக்காண்டி கர்வ் டைப்பில் வந்து போடணும் லைட்டாக. ஸோ ஸ்லீவ் பார்ட்டோட ட்ரேசிங் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் நான் ஆல்ரெடி வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ட்ரேசிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட கீழே வந்து குட்டி பார்டர் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் சைடு அந்த மாதிரி குட்டி பார்டருக்காண்டி போட்டிருக்கேன். ஸோ சைடில் சின்ன சின்ன நாய்ஸ் வந்தாலும் அதை டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ மாம் வீட்டில் தான் நான் இருக்கேன். அதனால் நம்ம இங்கே அடிக்கடி வந்து நாய்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. இப்போ இதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி வந்து அழகாக ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து போட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் எப்படி அழகாக கிராண்டாக இந்த டிசைனை வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து 6 பெட்டல் இருக்கணும். ஸோ அது 6 பெட்டல் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறணும். இதை கொஞ்சம் தள்ளி இந்த கேப்பில் வந்து இன்னொரு பெட்டல் வந்து வரைகிறேன். இந்த மாதிரி மொத்தம் வந்து 6 இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த பக்கத்தை ஒன்று வரைஞ்சிட்றேன். அதுக்கப்புறம் இதோட தள்ளி இந்த பக்கத்து ஒன்று 1 2 3 4 5, அடுத்து வந்து 6. ஸோ மொத்தம் வந்து கீழே இந்த மாதிரி 3 பூ வரைஞ்சிக்கிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இதை மேலேருந்து இப்படி கீழே ஜாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து இப்படி மேலே ஜாயிண்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறணும். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இலை மாதிரி போடணும். இதோட சைடு இலை, இதோட சைடில், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதோட சைடு இந்த மாதிரி வந்து இலை மாதிரி வந்து போடணும், சரியா? இந்த மாதிரி வந்து போடணும். நான் எப்படி இந்த டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து தனியாக ஒன்று ட்ரேசிங் பண்ணி அதிலிருந்து வந்து இதில் ட்ரேஸ் பண்ணி, ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக ட்ராயிங்லேயே வந்து நம்ம அழகாக வந்து ட்ரேசிங் பண்ணலாம். அடுத்து வந்து இதோட மேல் பாட்டில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு இலை. அதே மாதிரி இந்த இலை பகுதியிலேருந்து இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அந்த சைடு அந்த பக்கம் வெளியே பார்த்த மாதிரி ஒன்று. ஸோ இந்த பக்கம் ஒன்று பாருங்க, இங்கிட்ட ஒரு இலை, இங்கிட்ட ஒரு இலை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் இதோட இந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருந்து இந்த இடத்துல இந்த பாட்டில் இருந்து இங்கிட்ட ஒரு இலை, இங்கிட்ட ஒரு இலை, இங்கிட்ட ஒரு இலை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கீழே இருக்கிற இடமே வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து இலை மாதிரி வந்து போட்டுக்கிற வேண்டியதான், சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இலை, இந்த மாதிரி ஒரு இலை, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு இலை மாதிரி வந்து போட்டுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ நான் கீழே ஃபுல்லாகவே அழகாக நீட்டாக இலை மாதிரி வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம அழகாக நீட்டாக இந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லைன் வந்து போடுறேன். ஸோ இது நான் வந்து செல்ஃபாக வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய டிசைன் தான். ஸோ கம்மியான ரேட்டில் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளுடைய கஸ்டமருக்கு டிசைன் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இந்த டிசைன் வந்து நான் பண்ண போகிறேன், ஓகேவா? இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் தான் வந்து சொல்லணும். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அழகாக கோடு மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக போடணும்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா
ஸோ இது வந்து ரேட் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து போடுறோம். ஸோ ரொம்ப வந்து கொஞ்சம் அதுக்காக ரொம்ப கலக்கமாகவும் வந்து போட்டுறக்கூடாது, ரொம்ப நெருக்கமாகவும் போட்டுறக்கூடாது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து போடணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து இப்படியே வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி அடுத்து கொஞ்சம் கலக்கமாச்சு இந்த மாதிரி லைன் பை லைன் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கோணல் மலர்மாக போட்டுறாதீங்க. ஒர்க்குக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து ட்ரேசிங் தான். இந்த ட்ரேசிங் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக பண்ண முடியும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஸோ நான் எவ்வளோ சீக்கிரமாக இந்த ப்ளவுஸுக்கு அழகாக வந்து ட்ரேசிங் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே. அடுத்து வந்து வண்டி சத்தம் கேட்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அழகாக ட்ரேசிங் முடிச்சிட்டோம். ஸோ மேலே ஃபுல்லாக லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து லீஃப் அண்ட் வந்து கொடி பேட்டர்ன் டைப்பில் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சூப்பராக வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து ட்ரேசிங் மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தடாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பராக இந்த டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத அழகாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நான் எப்போ வேணாலும் வீடியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் தென் வந்து நமக்கு ரொம்ப எமர்ஜென்சி ப்ளவுஸாக இருந்தாலும் இனிமேல் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அப்பப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பாக எப்படி மெத்தட் ட்ரேசிங் பண்ணுறோம், எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறத முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? பாய். ஹேவ் ஏ நைஸ் டே. ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக மீட் பண்ணலாம். பாய்.